வணக்கம். போட்டித் தேர்வுக்கும் தகுதி தேர்வுக்கும் தயார் செய்பவர்களுக்கான வீடியோ இது. ஓரெழுத்து ஒரு மொழி எப்படி எளிமையாக மனப்பாடம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நன்னூல் என்னும் இலக்கண நூலை பவணந்தி முனிவர் எழுதியிருக்காரு. இதில் 42 ஓரெழுத்து ஒரு மொழிகள் உள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓரெழுத்து ஒரு மொழிகள் என்கிறது ஓர் எழுத்து ஒரு பொருளை தந்தால் அதுவே ஓரெழுத்து ஒரு மொழி. மொத்தம் இதில் 42 எழுத்துக்கள் இருக்குது. இதில் 2 குறில் எழுத்துக்கள், அது நோவும் தூவும் மட்டும்தான். மிச்சம் இருக்கிற 40 நெடில் எழுத்துக்கள். நம்ம வழக்கத்தில் 17 எழுத்துக்கள் மட்டும்தான் பயன்படுத்துகிறோம். இதை எப்படி ஈஸியாக மனப்பாடம் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதில் 15 எழுத்துக்கள் மட்டும் நீங்கள் மனப்பாடம் பண்ணால் போதும். மீது எல்லாமே நம்ம ரெகுலராக பயன்படுத்தக்கூடிய எழுத்துக்களாக தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் எழுத்து வி மலர், கூ பூ, மீ வான், யா அகலம், ஓ மதக நீர் தாங்கும் பலகை, ஏனா அம்பு. அந்த அம்பு விடுறவங்கள சிறந்தவங்கள ஏகலைவன் சொல்லுவாங்க. அதனால் ஏனா அம்பு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஐனா தலைவன். இப்போ திருவள்ளுவரை ஐயன் திருவள்ளுவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் ஐனா தலைவன் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. கா அப்படியே சேர்த்தே ஞாபகம் வச்சுக்கலாம். கா சோலை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். சோனா மதில். சேனா உயர்வு. நோனா நோய். இது ஒன்று மட்டும்தான் நமக்கு குறில் எழுத்து. இதுல நெடில் எழுத்து நோ வந்துச்சுன்னா வறுமை. பே மேகம், மே அம்பு, வவ் கவர். அடுத்தது ஈஸியாக இருக்கணுங்கிறதுக்கோசம் ஐவரிசைலாம் ஒரு வரிசையாக வச்சுருக்கோம். கைனா ஒழுக்கம், தைனா தைத்தல், தைனா மாதம்னு கூட சொல்லலாம், தைனா தைத்தல், நைனா இழிவு, பைனா இளமை, மைனா அஞ்சனம். அடுத்தது இந்த வார்த்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு எழுத்துல இன்னொரு எழுத்து நம்ம சேர்த்தோம்னா அதோடைய பொருள் துறை நமக்கு ஈஸியாக இருக்கும். ஆவின் பாலை ஞாபகம் வச்சுட்டு பசுன்னு எழுதிடலாம். ஈதல் ஞாபகம் வச்சுட்டு கொடுன்னு வச்சிடலாம். ஊன்னா இறைச்சி உண்ணுதல் அப்படின்னு சொல்லலாம். தேவனை ஞாபகம் வச்சுட்டு கடவுள்னு சொல்லிடலாம். சாவை ஞாபகம் வச்சுட்டு இறந்து போ. நேசம் அன்பு வச்சுட்டு அன்பானவர்கள். ஊ போட்டா நாவு. அரசன். இகழ்ச்சி. நம்ம பேசும்போது சி போ அப்படிம்போம், அதான் இகழ்ச்சி ஞாபகம் வச்சுங்க. தூய்மை. முன்னாடி நம்ம நோ பார்த்தோம் ஒரு குறில் எழுத்து. அதே மாதிரி இப்ப 2வது குறில் எழுத்து தூ உண்ணு. நீ முன்னிலை ஒருமை. அதே மாதிரி பாடல். மாமரம். மோத்தல். கொடு. அழைத்தல். செல். பூ மலர். நெருப்பு. இவ்வளவுதான் 42 எழுத்துக்களும். இதுல இந்த 42 எழுத்துக்களும் எந்த நூல்ல இருந்துச்சு வந்தது அப்படின்னு கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் நன்னூல் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எழுதினது யாருன்னு கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பவணந்தி முனிவர் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. குறில் எழுத்துக்கள் எத்தனை, நெடில் எழுத்துக்கள் எத்தனை அப்படிங்கிறதுக்கான கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குறில் எழுத்துக்கள் 2, 40 நெடில் எழுத்துக்கள். நன்றி.